கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். பாருங்க, இந்த தேவன் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே வைக்கதில்லை. குறைவு இருந்தாலும் அதை நம்ம ஒவ்வொரு கணமும் அவர் நம்மளை புஷ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையின் திறனை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கையை கொண்டு போகிறது தான் அவருடைய விருப்பம் சித்தமாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் எத்தனையோ வேறு அப்படியே இருந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் பெருக்கத்தான் விரும்புகிறாங்க. ஏன்னா தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிற நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. பெருக தான் செய்யறதுக்கு தான் தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதான் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் பெருக்கத்தை உள்ளே வைத்திருக்கிறார். எல்லா உயிரினங்களும் மரம் செடி கொடிகளை பாருங்கள், அதன் விதைகளை உள்ளே வைத்து அதன் பெருக்கத்தை கொடுத்துருக்கு. அதே போல் நம்முடைய தேவன் நமக்குள்ளே அவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். வேத வசனத்தை கொடுத்து இப்படி அறிந்து கொள், இது தெரிந்து கொள் என்று சொல்லி சில நிமிடங்கள் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் பாருங்கள், ஒரு ஒரு ஒளி, அதாவது வெளிச்சம் போல் உங்களுடைய மனம் அப்படி திறந்துடும். நான் எப்படியோ விதமான ஒரு வார்த்தைகளை கேட்டேன், ஆனால் இன்றைக்கி கேட்குற விதங்கள் வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். தேவன் தேடி வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறார். பாருங்கள், அவர் சொல்லும் முற்காலத்தில் இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் முன்னுக்கு எப்படி இருந்தோம்? ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கியிருப்போம், எப்படியோ இருந்திருப்போம், அப்படியே செஞ்சுருப்போம். அதே போல் தான் ஆபிரகாம், அவன் எங்கேயோ கடந்தான், எந்த தெய்வத்தை வணங்கினானே தெரியாது. ஆனால் தேவன் பாருங்கள், அவனை தேடி போகிறார். அதுதான் இந்த தலைப்பன் ரொம்ப அற்புதமாக வைத்தேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். அவர் தேடி போகிறார். தேடி போய் அவனை கூப்பிடுதார். ஆபிரகாமே, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் தான் தேவன். நான் உன்னை இப்படி பண்ணுறேன், இப்போ நட்சத்திரங்களை போல் உன்னோட சந்ததி ஆக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. கொடுத்து அவனை ஒரு காட்சி பொருள் அந்த உலகத்துக்கே விசுவாசத்தின் தகப்பனாகவே கொண்டு வந்தார். பார்த்தீங்களா? அப்படி இருந்த நேரத்தில் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரம் இருந்தீங்க, ஆனால் தேவன் அவனை தேர்ந்தெடுத்த போல உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா அவர் தெரிஞ்சிட்டார். முதல்ல அந்த காலத்திலேருந்து மீட்டு எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆனால் இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிற எதனால? அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு அந்த ஏகப்பட்ட பாவங்கள் இருந்த அந்த பாவங்களெல்லாம் நீக்கி நம்மை நீதிமானாக்கி விட்டார். எப்படி? அவருடைய விலையேறப்பட்ட இரத்தம், அவருடைய குமாரரை கொண்டு இந்த பூமியில் அந்த பாவங்களெல்லாம் நீக்கி நமக்கு தடைப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வந்து கிடைப்பதற்காக அவர் அதை செய்து முடித்திருக்கிறார். அதுதான் அந்த வெளிச்சம், அந்த ஒளியின் ஜோதியின் சுடராக இருக்கிற அந்த கிறிஸ்து நமக்குள்ளே இப்பொழுது வாசமாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எத்தனையோ வரும் போகும், ஆனால் தேவனை நாம் நேசித்து, ஆம், என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என் குறைகளை நீக்கிறவர், எனக்கு பணம் குறைவு இருக்கிறார், அதையெல்லாம் நீக்கிறவர், அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அதில் இருள் இருக்கிறது, அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்குன அந்த தேவன், அந்த பொருளாதாரத்தில் இருள் இருக்கிற அந்த பொருளாதாரத்தை இயேசுவின் நாமத்தில் அதை இருளை விரட்டி வெளிச்சத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கிற வண்ணமாக என்னை மாற்றுகிற அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த நாமத்தை அவர் உச்சரிக்கும் பொழுது தேவன், இந்த வெளிச்சத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வருகிறார். பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், வெளிச்சத்தில் பிள்ளைகளே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் சொல்கிறார், அந்த வெளிச்சம் உனக்குள்ளே வரும் பொழுது அதனுடைய சுவாபத்தின் பிரகாரமே நடந்து கொள்ளுங்கள். வேற விட்டு விலகிறாதுங்க. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஒரு சில நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு கடைக்கு போகிறீங்களோ, எந்த இடத்துக்கு போகிறீங்களோ, அந்த கடை சில நேரங்களில் ஓடாமல் இருக்கும், ஆட்களே வராமல் இருக்கும். ஆனால் நீங்கள் போன உடனே கூட 10 பேர் வந்துடுவாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிற நிற்கிற இடம் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எங்கே சென்றாலும் சரி தான், யாருக்காட்டு ஜெபம் பண்ணாலும் உங்கள் மூலமாக அது கேட்கப்படும். இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். அவர் இப்படித்தான் தேடி வந்து வார்த்தை கொடுக்கிறார். பாருங்கள், இது கொடுத்தது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து வெளிச்சத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.